நடமாடும் ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி சமத்தான ஒரு ஹீரோ. ஓகேவா? அவருக்கு வந்து நம்ம இளைய தளபதினா ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடிக்கடி டான்ஸ் எல்லாம் ஆடுவாரு. லெட்ஸ் வெல்கம் அஜித். நடமாடும் ஃபேன்சி ஸ்டோர் தான் நீ. அஜித் ஃபேன்சி ஸ்டோர். எல்லா வகை செயின்களும் கிடைக்கும் ஒரே இடம் அஜித் ஃபேன்சி ஸ்டோர். சரி சரி அஜித், இன்னைக்கு யாருக்கு உங்க பாட்டு டெடிகேட் பண்ண போறீங்க? எங்க பாட்டிக்கு. ஓகே, ஏன்? எப்போவுமே அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. இப்போ நான் விஜய் டிவியில் வந்து பாடுறதை பார்த்துட்டு தான் இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அஜித்தோட அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஜித் ஃபர்ஸ்ட் பாடிட்டோம் அப்புறம். ஆல்ரைட், ஓகே அஜித், நீங்க வந்து உங்களோட டெடிகேஷன் சாங் பாடிடுறீங்களா இப்போ? ஓகே. நல்லா பாடுவீங்களா? நல்லா பாட்டி கிட்ட வந்து பிளெஸிங்ஸ் கேளுங்க அப்படியே இங்க இருந்து. மேம், திஸ் சாங் இஸ் ஸ்பெஷலி டெடிகேட்டட் ஃபார் யூ. ஆல் தி பெஸ்ட் அஜித். தேங்க் யூ. அஜித், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இது வரைக்கும் இந்த ஸ்டேஜில் பாடினதில் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. அந்த எக்ஸ்ப்ரெஷனோட, அந்த என்ன சொல்கிறது, அந்த குட் ஆட்டிடியூட், நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட, இந்த முழுங்காமல் ஒரு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ மேம். நான் எதுவுமே எழுதலை, நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் இங்கே. தேங்க்யூ மேம்.
Ajit's performance, powered by Party's Love. ஒரு ஸ்மைல்காக இந்த மாதிரி பேரும் கிடைக்கிறதுனா ஒரு 10 கோடி ஸ்மைல்ஸ் आपके ऊपर न्योछावर है. अजीत, love you very much. Thank you. Super duper performance. தேங்க்யூ. நிஜமா அஜித் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல பவர் பேக்கடு பர்ஃபார்மன்ஸு ஆஜித்லேருந்து இதுதான். தேங்க்யூ சார். ரொம்ப ரசிச்சு பாடுற நீ. இந்த மாதிரியே எல்லாம் பாடுகண்ண. நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். கேண்டிமேன் வழங்கும் டபுள் சாக்கோ எக்லேர் ஹாம்பர். தேங்க்யூ சுபாஜி. ஓகே, இப்போ சொல்லுங்க அஜித்தோட அம்மா பாட்டி இப்பதான் ரொம்ப நாள் கழிஞ்சு சிரிக்கிறாங்க அப்படின்னு அஜித் சொன்னாரு. அதுக்கான காரணம் என்ன? எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எங்களுக்கு வெளி உலகத்தை பற்றி கவலையே இருக்காது. எங்களோட உயிர் எங்கள் உலகம் வந்து எங்கள் அம்மா அப்பா தான். அதுக்கப்புறம் நாங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் அவ்வளோ சேர்ந்துருப்போம். அக்கம் பக்கம் உள்ளவங்கெல்லாம் வந்து எங்களை காட்டி வந்து சொல்லுவாங்க, ஃபேமிலினா இப்படி இருக்கணும், எல்லாம் இப்படி இருக்கேன். எங்களுக்கு வந்து டைம் பாஸ் வெளியில் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். எங்களுக்கு டைம் பாஸ் எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான். நாங்கள் இன்ன வரைக்கும் சரி, ஒரு நாள் நான் எங்கள் அக்காவை பார்க்காம இருக்க மாட்டேன், என் தங்கச்சியை பார்க்காம இருக்க மாட்டேன். நாங்கள் எல்லாம் டெய்லி அம்மா வீட்டில் வந்து ஈவினிங் மீட்டிங் போட்டால் தான் எங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் டெய்லி பார்த்துப்போம். இன்ன வரைக்கும் யாரும் நாங்கள் பிரிஞ்சு தனியாக இருந்ததில்லை. பட் ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. எங்கள் அண்ணனும் தம்பியும் தான். அண்ணன் 2 பேரும் டெத் ஆயிடுச்சு ஆக்சிடெண்ட்டில். அதாவது எங்கள் குடும்பத்துடைய 2 தூண் சொல்லலாம் 2 பேருமே. என் தம்பி இறந்தப்போ அவன் வயசு வந்து 26. தில்லியில் ஜாபில் இருந்தான். 2 வீலரில் போயிட்டுருக்கும்போது டிராக்டரை வந்து அடிச்சிருச்சு. அண்ணா இறந்தது வந்து தண்ணியில் ஃப்ரெண்டை காப்பாற்ற போனாங்க. அவங்களையும் இழுத்துட்டு போயிடுச்சு தண்ணியில். அதுக்காக எங்கள் அம்மா வந்து ஒரு சந்தோஷமாக இருந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அஜித் வந்து என்றைக்கு வந்து இங்கே வந்து பாட ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்து தான் எங்கள் அம்மா வந்து சிரிக்கிறான் வந்தார். இல்லைன்னா டிவி கூட எதுவும் பார்க்க மாட்டாங்களோ, இன்ட்ரெஸ்ட் கிடையாது அம்மாவுக்கு. இந்த விஜய் டிவியை விடாமல் இவனோட ஆடு கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அதையும் பார்த்துட்ருப்பாங்க எங்கள் அம்மா. வீட்டில் அங்கே ரூமில் இருக்கும்போது அவன் சொன்னான், நான் வந்து ஆஜித்தா நாளைக்கு பாட மாட்டேன், என்னுடைய 2 மாமாவாக நின்று தான் நான் அங்கே பாடுவேன் அப்படின்னு சொன்னான். அம்மா வந்து வரவே மாட்டேன்ட்டாங்க. பட் இவன் தான் ரெக்வஸ்ட் பண்ணான், நீங்கள் வந்து எல்லாருமே டெடிகேட் பண்ணுறாங்க பாட்டி, எல்லாம் வருவாங்க, கொஞ்ச நேரம் நான் பாடுறது மட்டும் பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னா. ரொம்ப அவன் ரெக்வஸ்ட்டில் தான் எங்கள் அம்மா வந்தாங்க. இப்போ பாட்டி கிட்ட இது கொடுத்துட்டு வரியா? சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துட்டு வரியா? ஹாம்பர் ஒரு கிஃப்ட்டும் வச்சுருக்கேன். கிஃப்ட்டும் வச்சிருக்கியா?